யுகேந்திரன் இந்த ஊரோட தலைவர். அவர் தான் இந்த ஊரோட மக்களுக்காகவே வாழ்ந்தார். அவருக்கு மொத்தம் 2 பசங்க, சுடலை, நடராஜன். 2 பேருமே இரட்டைப்பிறவிகள். யுகேந்திரனோட இறப்புக்கு அப்புறமா அவரோட மூத்த மகன் சுடலை தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டனாலும் அவன் தான் முதல்ல வந்து நின்னான். அவன் பண்ணுறது எதுவுமே அவனோட தம்பி நடராஜனுக்கு சுத்தமாக பிடிக்காது. பண வெறி பிடிச்ச பேய் அவன். சுடலை அவனோட பங்கு சொத்தை ஊர் மக்களோட நல்லதுக்காக செயல்படுத்தினான். நடராஜன் தனக்கே மொத்த சொத்தம் வேணும்னு ஆசைப்பட்டான். அண்ணா ஏன்னா அந்த பரதேசி நாங்களுக்கு கேட்கறதெல்லாம் செய்வோம். பஞ்சம் பொழைக்க வந்தவனுங்க, அவனுங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ இங்கே தான் வைக்கணும். அவனே இது பாட்டாதரா, நேராக பார்த்து ஓட்டுறா. தம்பி, எல்லாம் நம்ம மக்கள்ரா, நம்ம தான் பார்த்துக்கணும். உன் எண்ணமே தப்பு. என் உடம்புல ரத்தம் தான் ஓடுது, அவங்க உடம்புல ரத்தம் தான் ஓடுது. இங்கே எல்லாருமே பிறப்பால சமம் தாண்டா. அவனே எதுவும் இல்லைல்ல, ஏன் விட்டா? எத்தனை நாள் தாண்டா பிடிச்சிட்டு இருக்க முடியும்? நீயும் தனியாக ஓட்டணும் இல்லையா? இங்கே சமமே இல்லைன்னு சொல்கிறவன் தாண்டா இவன். கருப்பு, இவன் வெள்ளை, இவன் பொய் சொல்கிறவன், இவன் பொய் சொல்லாத அவனை பிரித்து பாடுங்க. மிதி வண்டியும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான்டா, பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அதெல்லாம் ஒரு படி தாண்டி ஒரு காகிதம்டா, அது ஒரு மனுஷனை ஏற்றத்தாழ்வுன்ற சூழலை தள்ளிடுதுல. ஆள வர்றா சாமி. டேருக்கு பணத்தெல்லாம் ஊருக்கு கொடுத்து என்னால் நடு ரோட்டில் நிற்க முடியாதுப்பா. சுடலை அவன் பங்கு சொத்தை ஊர் மக்களுக்காக எழுதி வச்சுட்டு நடராஜனோட பங்கை பிரித்து கொடுத்தான். சுடலை, நடராஜன், இனியன். பார்த்தேன் நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்னு. சரி, நான் அப்படியே கைனாண்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸில் அப்படியே வண்டி ஓட்டுறதை காட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன அங்கே சத்தம் கேட்குது? வேணாண்டா, என்னை விட்டுறா. டே விட்டுறா, வேணாண்டா, தப்புடா. எதுக்குடா உயிரோட இருக்க? உயிரோட இருக்கிறதோட சாவரியா? எந்த பயணம் இல்லை. சித்தா, எங்கடா போயிருந்தா? இங்கதான் சித்தா வண்டி ஓட்டிங்களேன். கூப்பிட்டியாண்ணே? காலையிலேருந்து சாப்பிடல, அதான் கூப்பிட்டு. சரி சித்தா, எனக்கு உடம்புலாம் மாறியா இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஏன் ஆள் ஒரு மாதிரி இருக்கான்? கவனிக்கணும். ஏ மக்கா, நடராஜ ஐயா போயிட்டாரா?
தம்பி தம்பி போயிட்டியாடா? நான் வருத்தப்படாதண்ணா, நான் அங்கே இருக்கேண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சரியாயிடும், விடுண்ணா. விடுண்ணா சரியாயிடுண்ணா, விடுண்ணா. உன் தம்பி ரொம்ப நல்லவர்ண்ணா, இருந்தால் அவரை மாதிரியே இருக்கணும்ண்ணா, விடுண்ணா, அதெல்லாம் விடுண்ணா, ஒன்றும் இல்லை, விடுண்ணா. விடுண்ணா, நீ அழாதண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, விடுண்ணா. நான் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போனேன், எல்லாம் ஒரு நாள் சரியாயிடுண்ணா, விடுண்ணா, கவலைப்படாதண்ணா, விடுண்ணா. போடா ஜோக்கர. டேய், என்னடா மௌனே, நான் தான்டா. அது ஒன்றும் இல்லை சித்தா. எதுவாக இருந்தாலும் சித்தாட்ட சொல்றா. மோனே, சுருளி மோசமானவன் தானடா. ஐயோ சித்தா, சுடலையே கிடையாது. பார்த்து இது பண்ணு. அப்போ நடராஜன் அண்ணனோட சொத்தையும் மொத்தமாக அபகரிக்கிறதுக்காக இவன் போட்ட திட்டம் இது. சுடலையை கொன்று சுடலையோட இடத்துக்கு நடராஜன் வந்தான். அனைவரும் சமம், அனைவரும் சமம், அனைவரும் சமம். தெரிஞ்சிச்சா? எப்படி? சரி, நான் பார்த்துக்கிறேன். வெய். சின்ராசு, நீயும் உன் மாமா இருக்கிறானே இனியா, கயனியாண்ட கொஞ்சம் வரீங்களா, பேசணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, பேசணும். வந்துடும். என்ன பிரச்சனை வர சொன்னீங்க? வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசணும் தான் சொன்னேன். சாப்பிடா.
பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் தீண்டாமை இல்லாத ஒரு பழக்கத்தை உருவாக்கணுமே தவிர தீண்டாமை இருக்கிற ஒரு வழக்கத்தை உருவாக்கக்கூடாது.